Students, now let's see the second question in exercise number 3.4. They have given if sin A is equal to 3 by 5 and cos B is equal to 9 by 41, where A lies between 0 to pi by 2 and B lies between 0 to pi by 2. Find the value of first subdivision sin of A plus B. So sin of A plus B value நம்மகிட்ட ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க sin of A is equal to 3 by 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற அன்னோன் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABC. ஓகேவா, ஸோ நேம் இப்படி பண்ணிக்கலாமா, sin A இங்கே வச்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இதை சியாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஆங்கிள் A இங்கே இருக்குது, sin A வந்து 3 by 5 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆப்போசிட்டு, அதாவது ஆங்கிள் A. ஓகேவா, ஆங்கிள் A வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் ஏவிலேருந்து நம்ம இந்த சைட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் இது, ஹைப்போடென்யூஸ் இது, அட்ஜசன்ட்டு இது. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக sin A ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். கரெக்டாக, ஸோ ஆப்போசிட்டு கிட்ட என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போது இதை நம்ம 3K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹைப்போடென்யூஸ் பதிலாக 5 இருக்குது. ஸோ இப்போ இதை 5K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கிளியரா, இப்போ நம்ம வந்து இந்த அட்ஜசன்ட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பை பித்தகோரஸ் தியரம் we can write AB square plus BC square is equal to the hypotenuse side AC square. கிளியரா, ஸோ இப்போ AB ஸ்கொயர் வேல்யூ என்ன இருக்குது, அட்ஜசன்ட் தெரியாது. ஸோ இப்போ அது அன்னோன் அப்படியே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர். இந்த ப்ளஸ் BC ஸ்கொயர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேவா, ஸோ இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏசிக்கு பதிலாக 5K இருக்குது. ஸோ அப்போது 5K த ஹோல் ஸ்கொயர். AC ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், அந்த ஹோல் ஸ்கொயர் போடணும். அதே மாதிரி மைனஸ் BC ஸ்கொயர். ஸோ இப்போ மைனஸ் 3K த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன வருது, 25K ஸ்கொயர் மைனஸ் 9K ஸ்கொயர். ஸோ விச் இஸ் 16K ஸ்கொயர். AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16K ஸ்கொயர். அப்போ AB வேல்யூ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4K. அதாவது 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, K ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வெறும் K. ஸோ அப்போ AB வந்து 4K கிடைக்குது. AB 4Kன்னு கிடைக்குது. கிளியரா, இப்போ நம்ம sin ஆஃப் A ப்ளஸ் B என்ன வரும், sin A cos B ப்ளஸ் cos A இன்ட்டு sin B. கிளியரா, ஸோ இப்போ இதில் sin A ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், cos A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ cos A கேன் பி ரிட்டன் ஆஸ் adjacent by hypotenuse. ஸோ adjacent by hypotenuse, adjacent என்ன 4K divided by hypotenuse 5K. K கேன்சலு, ஸோ 4/5ன்னு வருது. ஓகேவா, ஸோ வேல்யூஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, sin A வேல்யூ இருக்குது. sin Aனா வந்து 3/5. தென் cos A இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன வருது 4/5ன்னு வருது. ஓகேவா, அடுத்து இப்போ நம்ம sin B cos B வேணும். ஓகேவா, ஸோ அதை எங்கேருந்து எடுக்க போகிறோம், cos Bலேருந்து தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, cos B இஸ் ஈக்குவல் டு 9/41. ஓகேவா, ஸோ இப்போ இதை ட்ரையாங்கிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா. cos Bனா என்ன வரும், adjacent by hypotenuse. கிளியரா, ஸோ இப்போ அட்ஜசன்ட்டுக்கு நேராக 9 இருக்குது. ஸோ இப்போ அட்ஜசன்ட் சைடை 9Kன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைப்போடென்யூஸ் வந்து 41. ஸோ இப்போது ஹைப்போடென்யூஸ் இஸ் 41. ஸோ இப்போ இதை 41K. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AC அதாவது ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பை பித்தகோரஸ் தியரம் we can say AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இது இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு த ஹைப்போடென்யூஸ் சைடோட ஸ்கொயர். கிளியரா, ஸோ இப்போது இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AC ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதை மட்டும் LHSல வச்சுக்கோங்க. AB ஸ்கொயரை RHS கொண்டு போயிருங்க, மைனஸ் AB ஸ்கொயர்னு போயிடும். ஓகேவா, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. BCக்கு நேரம் என்ன இருக்குது, 41K த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபிக்கு நேரம் என்ன இருக்குது 9K. ஸோ இப்போ 9K த ஹோல் ஸ்கொயர்.
now 41 ஸ்கொயர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 41 into 41 கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். 41 into 41 ஸோ 1 4 4 16 ஸோ 1681 வருது. ஸோ it can be written as 1681 k square. 41 k the whole square ஓட வேல்யூ மைனஸ் 9 k square, சாரி 9 k the whole square, அப்போது 81 k square. ஓகேவா? ஸோ 1681 மைனஸ் 81 என்ன வரும்? 1600. ஸோ 1600 k square. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? இது வந்து ஆக்சுவலாக ஏசி ஸ்கொயரோட வேல்யூ, நமக்கு ஏசி வேல்யூ வேணும். ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, இந்த 2 0 1 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போது 40k ஏசி வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு 40k. கிளியரா? ஸோ இப்போ நம்ம 3 சைட்ஸுமே என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம cos b இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? sin b கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sin b is nothing but opposite by hypotenuse. ஆப்போசிட் சைட் பாருங்கள், இப்போது பிக்கு 40k. ஸோ இப்போது 40k டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் என்ன? 41k. ஸோ கே கேன்சல் பண்ணுறோன்னா sin b வந்து 40/41 வருது. ஸோ sin b is equal to 40/41. தென் cos b வேல்யூ வந்து 9/41. கிளியரா? இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சைன் ஆஃப் a + b வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். sin a cos b, ஸோ இப்போது sin a 3/5 இன்ட்டு cos b, ஸோ இப்போது 9/41 ப்ளஸ் cos a sin b, ஸோ 4/5 இன்ட்டு sin b 40/41. ஓகேவா? ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் 3 7s are 27 divided by 5 into 41. ஸோ இப்போ 5 into 4 20. ஸோ 200 205 ப்ளஸ் ஒரு 160 divided by same 205. ஸோ 160 27 187/205. கிளியரா? நவ் செகண்ட் சப்டிவிஷன் cos of a minus b கண்டுபிடிக்கணும். ஸோ cos of a minus b is nothing but பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், cos a cos b. ஆங்கிள்குள்ளே மைனஸ் இருக்கா? ஸோ இப்போ எக்ஸ்பேன்ஷன் என்ன வரும்? ப்ளஸ் வரும். sin a sin b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos a 4/5 இன்ட்டு cos b 9/41 ப்ளஸ் sin a 3/5 into sin b 40/41. So which is equal to 36 divided by 205 plus 120 divided by 205. So which is equal to 156/205. Clear? So sin of a plus b value 187/205. Cos of a minus b value 156/205. Clear?